உங்க வாழ்க்கையோட கதைய யார் எழுதுறாங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட அனுபவங்கள்ல இருந்து எப்படி ஒரு அர்த்தத்தை உருவாக்குறோம்? அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, ஆலிவர் மெண்டல் ஹோம்ஸ் ஜூனியரோட இந்த ஒரு பவர்ஃபுல்லான கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் சொல்றாரு, ஒரு புது அனுபவத்தால விரியிற ஒரு மனசு பழைய நிலைக்கு திரும்பவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இது மாற்றம், புது பார்வை, இத பத்தின எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பெரும்பகுதி எப்படி தெரியுமா போகுது? ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான். அதாவது பெருசா எதையும் யோசிக்காம, ஒரு விழிப்புணர்வே இல்லாம வெறும் பழக்கத்திலேயே ஓடிட்டு இருக்கு. சரி, வாங்க இந்த ஆட்டோ பைலட் மோட பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி இதுதான், ஆட்டோ பைலட்ல வாழுறது. இதுக்கு ஒரு அருமையான சப்டைட்டில் கூட இருக்கு. அலமாரிகள் நிறைஞ்சிருக்கு, ஆனா கனவுகள் காலியா இருக்கு. அதாவது வெளி உலகத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் வாழ்ந்து நம்ம சொந்த கனவுகளை கோட்டை விடுறத பத்தி தான் இங்க பேச போறோம். அப்போ இந்த ஆட்டோ பைலட் வாழ்க்கைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க எல்லாம் என்ன கனவு துரத்துறாங்களோ அதே நாமளும் துரத்துறது. டிவில வர விளம்பரங்கள் சொல்றத அப்படியே நம்பி ஃபாலோ பண்றது, நம்ம வாழ்க்கைய எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, முக்கியமா நம்ம எந்த நம்பிக்கைகள் அடிப்படையில வாழ்றோம்னே ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த ஆட்டோ பைலட் வாழ்க்கை. இப்படி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில சில சமயம் திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும். அதுதான் நம்மள உலுக்கி போடும். இப்போ நாம பார்க்க போறது நம்ம வாழ்க்கையே வரையறுக்கிற அந்த மாதிரியான தருணங்களை பத்தி தான். அதாவது எப்போ நிஜம் உடைஞ்சு செதறதோ அப்போதான் நம்ம கதையோட உண்மையான அர்த்தம் வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சவால்கள் ரெண்டு விதமா வரலாம். ஒன்னு அக்யூட் ஸ்ட்ரெஸ், அதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், ஆனா அது சீக்கிரமாவே முடிஞ்சிடும். இன்னொன்னு கிரானிக் ஸ்ட்ரெஸ். இது அப்படி இல்ல, ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மள வாட்டி வதைக்கிற ஒரு மன அழுத்தம். உதாரணத்துக்கு அந்த பெருந்தொற்று காலத்தை நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல இந்த மாதிரியான அனுபவங்கள் ரொம்ப தீவிரமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, நாம இந்த உலகத்தை பார்க்குற விதத்தையே அது அடியோட மாத்தி போட்டுடும். சாதாரண மன அழுத்தம்னு ஆரம்பிச்சு நம்ம யதார்த்தத்தை புரட்டி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த அனுபவங்கள் வரைக்கும் மனுஷங்க எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்கிறாங்கன்னு இது காட்டுது. இது எந்த அளவுக்கு தீவிரமா போகும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வராங்கல்ல, அவங்களோட சில பயங்கரமான அனுபவங்களை பார்க்கலாம். இதுல 3 வகை இருக்கு. ஒன்னு, சாதாரணமா நமக்கு சந்தோஷம் தர விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தெரியும். ரெண்டாவது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத ஒரு பயங்கரமான வெறுமையும் தனிமையும் உணர்றது. மூணாவது வகை தான் ரொம்ப மோசம். நேரடியாவே நரகத்துல இருக்கிற மாதிரியும் கெட்ட சக்திகளை பார்க்குற மாதிரியும் இருக்கும். நம்ம மனசு சில சமயங்கள்ல எவ்வளோ பெரிய சவால்களை சமாளிக்குது பாருங்க. அப்பா, இந்த மாதிரி பயங்கரமான அனுபவங்களை எல்லாம் நம்ம மனசை எப்படிதான் ஒன்னா சேர்த்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். அங்கதான் இதுக்கான பதில் இருக்கு. நம்ம 3வது பகுதி, நீங்களே உங்க கதையோட ஆசிரியர். ஆமா, எல்லாத்தையும் ஒன்னா கோக்குற அந்த கதை இதுதான். அப்போ திரும்பவும் அதே கேள்விக்கு வரோம். அந்த ஆட்டோ பைலட்ல போன நாட்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்தின அந்த சம்பவங்கள் வரைக்கும் இது எல்லாத்துல இருந்தும் நாம எப்படி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான பதில் நரேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. அதாவது கதை வழி அடையாளம். சிம்பிளா சொன்னா இது நாம நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிற ஒரு வாழ்க்கை கதை. நம்மளோட கடந்த காலம், இப்ப வாழ்ற நிகழ்காலம், வரப்போற எதிர்காலம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு முழுமையும் கொடுக்கிற கதை இது. அப்போ இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் உங்களை முடிவு பண்றதில்ல. ஆனா அந்த சம்பவங்களை பத்தி நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிற கதை இருக்கே, அதுதான் நீங்க யாருன்னு முடிவு பண்ணுது. பாத்தீங்களா? விஷயமே அதுதான். என்ன நடந்ததுங்கிறத விட அதை நாம எப்படி பார்க்கறோங்கிறது தான் நம்ம அடையாளத்தை உருவாக்குது. சரி, இப்ப தியரியெல்லாம் போதும். இது எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட 4வது பகுதிக்குள்ள போலாம். உங்க அடுத்த அத்தியாயத்தை எழுதுறது. இதுக்காக உங்க கதையை நீங்களே எழுத உதவுற 2 கருவிகளை பத்தி இப்ப பார்க்க போறோம். இது சும்மா ஏதோ லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இல்ல. குறிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழுந்து அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறப்போ உங்க கதையை திருத்தி எழுத உதவுற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் இது. முதல் கருவி நோக்கத்தோட வாழ்றது. இததான் மினிமலிசம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையில எது உண்மையிலேயே முக்கியம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு தடையா இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். இது எதையோ இழக்கிறது பத்தினது இல்ல, எது முக்கியமோ அதோட வாழறது பத்தினது. இந்த முறையில நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய 3 உண்மைகள் இருக்கு. 1, வாழ்க்கையை நோக்கத்தோட வாழ்றது தான் சிறந்தது. 2, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான், சேர வேண்டிய இடம் இல்ல. 3, இந்த எளிமையான வாழ்க்கையோட நன்மைகளை மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இதெல்லாம் ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு வழிகாட்டுற கொள்கைகள்னு சொல்லலாம். 2வது கருவி, மத்தவங்களோட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிறது. அதாவது பிறர் நலம். இது என்னன்னா, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு உதவுற
ஒரு தன்னலமற்ற செயல். இது பெரும்பாலும் நம்ம மனசுல இருக்கிற கருணையாலேயோ இல்ல கடமை உணர்ச்சியாலேயோ வரும். இந்த பிறர் நலத்துல கூட 4 வகை இருக்கு. முதல்ல நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காகவும் உதவுறது. ரெண்டாவது, இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நாளைக்கு அவங்க நமக்கு உதவி செய்வாங்கங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்போட உதவுறது. மூணாவது, நம்ம கலாச்சாரம், நம்ம குழுன்னு நாம சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு உதவுறது. நாலாவது, இதுதான் தூய்மையானது, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம முழுசா மனிதாபிமான அடிப்படையில ஒருத்தருக்கு உதவுறது. சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா நாம 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க ஒரே ஒரு கேள்விதான், ஆனா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க கதை என்ன? ஆமாங்க, இப்ப கவனம் முழுக்க முழுக்க உங்க மேலதான். ஒன்னு, இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்றதுக்குன்னு தனித்துவமான ஒரே ஒரு கதை தான் இருக்கு. உங்க கதை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே ஒரு கதை இருக்காது. அது ஒன்னே ஒண்ணுதான், அது உங்களுடையது. இன்னொரு விஷயம், உங்க வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கதை. இது ஏற்கனவே எழுதி அச்சு போட்டு முடிச்ச ஒரு புத்தகம் கிடையாது. இதோட பக்கங்கள் இன்னும் எழுதப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. திருப்பங்கள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ சொல்லுங்க, உங்க கதையோட அடுத்த அத்தியாயத்தை யார் எழுத போறா? டிவில வர விளம்பரங்களா? இல்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளா? இல்ல நீங்களா? அந்த பேனா உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க தான் உங்க கதையோட உண்மையான ஆசிரியர்.